எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிஷோர். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு. இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையில் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் படிக்கையில் ஒரு கோர சம்பவம். நேற்று கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டில் 39 நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அது தொடர்பாக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு பதிவு வீடியோ. நேற்று கரூரில் வந்து தமிழக வெற்றி கழக மாநாடு தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் நேற்று நடைபெற்றிருக்குது. பல்லாயிரக்கணக்கான கூட்டம். அதில் 39 நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க, குழந்தைகள் உட்பட. அதுலேயும் குறிப்பாக ஒரே குடும்பத்தை சார்ந்த 5 நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இளைய தளபதி விஜய் அவர்களா, இல்லது அவர்கள் ரசிகர்கள் பொதுமக்களாகிய நாமளா? நம்ம தான் எவ்வளவு சொன்னாலும் தான் எங்கேயுமே கேட்க மாட்டோமே. ஒரு ரசிகர் இருக்கணும், அது எந்த அடிப்படையில் இருக்கணுங்கிறது ஒரு விதிமுறை இருக்குது. நம்ம எதுனாலும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடிடுறோம். பொதுவாக எந்த நடிகராக இருந்தாலும் அவரை உயரத்தில் தானே நம்ம வச்சு பார்க்குறோம். நடிகையோ நடிகரோ கட் அவுட் வைக்கிறது, அவர்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, இதனுடைய வேலை தானே நம்ம வேலை. நம்ம கடைசி வரைக்கும் ரசிகராக தான் இருக்கிறோம். நம்ம என்னைக்கு இந்த உலகத்தில் வந்து பொதுவாக தமிழ்நாட்டிலையுமே நம்ம என்னைக்கு நாம் ஒரு நாளும் முன்னேற மாட்டோங்கிறது தெரிஞ்ச விஷயம். நம்ம கடைசி வரைக்கும் ஒரு நடிகர் நடிகை பின்னாடி தானே போய் கொண்டு இருக்கிறோம். அந்த நிலையிலேருந்து நீங்கள் ஏன் மாறுபட மாட்டேங்கிங்க? உனக்கு யாரா ரசிகராக இருப்பா? இந்த உலகத்தில் நீ என்ன சாதனை பண்ணியிருக்க? உன்னுடைய சாதனைகள் பேசப்பட்டுச்சுன்னா தான் உனக்கு 10,000 பேர், என்ன லட்சக்கணக்கான பேர் உனக்கு ரசிகராக இருப்பாங்கடா. நீ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நடிகர் நடிகைக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணுறது தானே உன்னுடைய வேலையாக இந்த நாட்டில் நீ வச்சிருக்கிற. இப்போ 39 நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பத்துக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? குறிப்பாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க, குழந்தைகள் உட்பட. ஆசை தான், நடிகரை பார்க்கணுங்கிற ஆசை தான் விஜய் அவர்களை. எல்லாருக்கும் ஆசை தான். நம்ம வந்து என்றைக்குமே நடிகர் நடிகைக்கு வந்து நம்ம என்றைக்குமே ரசிகராக ஆகக்கூடாதுரா. உனக்கு யாரா ரசிகராவா? அந்த உலகத்தில் நீ சாதனை பண்ண, உன்னுடைய சாதனைகள் பேசப்படணும். சரி, அப்படி இருந்தாலும் ஒரு விளையாட்டுத்துறை கல்வியில் சாதனை பண்ணவங்க இந்த இந்தியாவில் அதிக பேர்ரா. அவங்களுக்கு ஒரு ரசிகையாவது இருக்கீங்களாடா அந்த உலகத்தில்? ஏன்டா அப்படி நீங்கள் மட்டும் இருக்க மாட்டேங்கிங்க? நான் நடிகர் நடிகையோடு தானே போவேன். அவங்களுக்கு கட் அவுட் வைக்கிறதும் பாலாபிஷேகம் பண்ணுறதும் தானே வேலையாக வச்சுருக்கிறீங்க. இப்போ 39 நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இனிமேலாவது திருந்துங்களடா. இப்போது எவ்வளோ தான் சொன்னாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரியான முறையில் வந்து நீங்கள் கேட்க மாட்டேங்கிங்க. எவ்வளோ தான் விழிப்புணர்வுகள் உங்களுக்கு எவ்வளோ தான் ஏற்படுத்தினாலும் அதை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீங்க. நான் ஒரு நடிகரை பார்த்து தான் ஆகணும், நடிகையை பார்த்து தான் ஆகணுங்கிறத பின்னாடி தான் போகிறீங்க. புதுசாக ஒரு நடிகை வந்தாலும் அவங்களுக்கு கட் அவுட் வச்சுருக்கீங்க. என்ன பழக்கண்டா வச்சுருக்கிறீங்க? இப்போ 39 நபர்கள் இறந்து போயிட்டாங்க. இதற்கு யார் பதில் சொல்வா? விஜய் அவர்கள் பதில் சொல்வார்களா? இல்லை பொதுமக்கள் நாம தான் என்ன தான் பண்ணணும்? பல்லாயிரக்கணக்கான கூட்டத்தில் சிக்கி தவிச்சு மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. அதுலேயும் சிலர் நபர்கள் கவலைக்கிடமாகவும் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்? உங்களுடைய பதில்? இனிமேலாவது திருந்துங்கடா. உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்களாண்டா. அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடையாதுடா. நான் நடிகரை பார்க்கணும், அவங்ககிட்ட கையை கொடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும். உன் கூட யாரா ஃபோட்டோ எடுப்பா? நீ தாண்டா அந்த உலகத்தினுடைய சாதனை மகன். நீ சாதனை பண்ணால் உனக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் வருவாங்களடா. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நீ ஒரு நடிகருக்கு பின்னாடி போய் கட் அவுட் வைக்கிறதும் கட்சியில் செய்கிறதும் இதே வேலையாக தானடா வச்சுருக்கிறீங்க. இனிமேலாவது திருந்துங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சாதனை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பெயர் வந்து நிலைக்கும். சரித்திரத்தில் இடம் பெறணும்னா உங்களுடைய சாதனைகள் பெருசாக இருக்கணும். அதை என்றைக்குமே கடைபிடிங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 39 நபர்கள் கரூரில் இறந்து போயிட்டாங்க. கரூர் அரசு மருத்துவமனையில் வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு 22 நபர்கள் உடல்கள் வந்து பெற்றோர்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. பெற்றோர்கள் கதறல்கள் வந்து கேட்க முடியலை. அப்படிப்பட்ட நெஞ்ச உலுக்கிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. இனிமேலாவது திருந்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற பாருங்கடா. என்றைக்குமே ஒரு நடிகர் நடிகை வந்து தலைவனாக முடியாது. அது ஒரு நாளும் நடக்காதுடா. இதை தான் உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவில். இனிமேலாவது கேட்டுக்கோங்க, சரிங்களா? நன்றி.